சிம்பிளா, ஈஸியா காளான வச்சு ஒரு கிரேவி பண்ண போறோம். இது சப்பாத்தி, ரைஸ் அதுக்கப்புறம் சிறுதானியத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, பரோட்டா, இடியாப்பம் இதுக்குமே நீங்க வச்சு சாப்பிட்லாம். இதில வந்து விட்டமின் டி இருக்கிறதுனால கண்டிப்பா குழந்தைகளுக்கு குடுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள எடுத்துக்கலாம். முதல்ல வந்து மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இதில வந்து தேவையான ஷேப்ல நீங்க கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஓப்பன் பேன் மெத்தட்லயும் பண்ணலாம். இல்ல அப்டின்னா நீங்க குக்கர்லயும் பண்ணலாம். நான் குக்கர்ல பண்ண போறேன். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு, இதிலேயே வந்து சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஸோ இத நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா, நம்ம பச்சை மிளகாய், கருவேப்பிலை போடணும். பச்சை மிளகாய் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, காரத்துக்கு ஏத்த மாரி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் இல்லன்னா, வரமிளகாய் போடலாம். இப்போ இஞ்சி, பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் போடணும். இதெல்லாமே நீங்க வெங்காயத்தோட சேர்த்து அரைச்சும் போடலாம் மிக்ஸில. இப்போ 5லிருந்து 6 தக்காளி. நல்லா பொடி பொடியா கட் பண்ணி போடுங்க. அப்ப கிரேவி வந்து நல்லாயிருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, இதையுமே நீங்க அரைச்சு போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ நல்லா சாஃப்ட்டா வதக்கணும். அப்பதான் அந்த கிரேவில வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் பிரிஞ்சு வரும். ஸோ இதில பண்றதுனால நமக்கு 10 நிமிஷத்திலேயே எல்லாமே முடிஞ்சிடும். இப்போ உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள், வறுத்த ஜீரகத்தூள், கரம் மசாலா போடுறோம். ஸோ நீங்க கொத்தமல்லி தூள்ல ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த கரம் மசாலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்லயே செஞ்ச கரம் மசாலா. கூடிய சீக்கிரமா அந்த வீடியோ போடுறேன். ஸோ இதுக்கப்புறமா தேவையான அளவு நம்ம மஷ்ரூம் போட்டுக்கலாம். மஷ்ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரெசிபிக்கு முழுசா போடலாம். இது வந்து பட்டன் மஷ்ரூம். ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த டேஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த நெய் சாப்பிடுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். முதல்ல மசாலாவோட சேர்த்து இது வதக்குனா மட்டும் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ இதில நான் சொன்ன மாதிரி விட்டமின் டி இருக்கிறதுனால, கண்டிப்பா குழந்தைகளுக்கு வந்து மார்னிங் டைம்லயோ, ஈவினிங்ல வந்து சப்பாத்தி இல்ல அப்டின்னா வந்து இடியாப்பத்தோட குடுக்கலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜிய குடுக்கும். மெயினா ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில வந்து எக்ஸ்ட்ரா பன்னீர் கூட போட்டுக்கலாம். இப்ப இதில வந்து அரைக்கிறதுக்கு முந்திரி, கசகசா, பொட்டுக்கடலை, தேங்காய் இதெல்லாம் நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கிறோம். இந்த பொட்டுக்கடலை எல்லாம் இந்த கிரேவிக்கு நல்ல திக்னஸ் குடுக்கும். ஒரு ஃபேமிலி அப்படிங்கும்போது நம்ம எத்தன பேர் இருந்தாலுமே, நம்ம பொட்டுக்கடலை, முந்திரி எல்லாம் சேர்க்கும்போது, அந்த கிரேவி நல்லா அதிகமா வந்துரும். ஸோ, இத வந்து முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இது கொதிச்சு வரும்போது இத மூடி 3 விசில் மீடியம் ஃப்ளேம்ல வச்சீங்க அப்டின்னா, சூப்பரா ரெடி ஆயிடும். ஸோ, ரெடி ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி, இட்லி, தோசை எதோட வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லாத்தோடையும் பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். பூரியோடையெல்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ, இதே மாரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கு. அதிலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன்ங்கிற வெப்சைட்ட 19 இயர்ஸா ரன் பண்றோம். அதிலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு. ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் மக்காச்சோள ரொட்டிக்கு வந்து சர்வ் பண்ற மாரி காட்டியிருக்கேன். இந்த மக்காச்சோள ரொட்டி வந்து பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரமா வீடியோ போடுறேன். ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது, புரோட்டீன் ரிச் ஆனது. அது மட்டும் இல்லாம வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது கூட. நல்லா சாஃப்ட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம்.